ஜெய் சாயிராம். நமக்கு கிடைக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இடங்களை பொறுத்து அமைவதே இல்லை. நம்மோடு யார் பயணிக்கிறார்களோ, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே போதும், சந்தோஷம் மகிழ்ச்சி தானாகவே நிரம்பி வழியும் நம் வாழ்வில். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் குழப்பங்கள் எல்லாம் நாளை மாதத்தின் முதல் நாளிலேயே தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்திருந்த சந்தோஷம் இரட்டிப்பாகவே உன் வாழ்வில் நுழையப் போகிறது. சந்தோஷம்தானே? நமக்கு நடப்பது, நமக்கு கிடைப்பது அனைத்துமே நன்மைக்காகத்தான் நடக்கிறது, கிடைத்திருக்கிறது என்று நினைத்து அப்படியே மனதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டோமேயானால் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மகிழ்ச்சியே உன்னை தேடி வரும் நிரந்தரமாக. இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. மகிழ்ச்சி உன்னுடைய தலை மீது கிரீடத்தை அணிந்தே வருகிறது. மகிழ்ச்சி வரும் பொழுது சந்தோஷமாக இரு. அதே போல போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதே மனநிலைமையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். அனைத்தையும் உன் அப்பா பார்த்து விடுவேன். ஜெயித்து உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைப்பேன். உன் மனதை காயப்படுத்தியவர்களும் வேதனைப்படுத்தியவர்களும் நன்றாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் எழும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை. அமைதியாக இரு. அவர்களுக்கான பாடத்தை நான் காண்பிக்கிறேன். அவரவர் செய்த தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு தீவினைகளோ நல்வினைகளோ சேர்ந்தே தீரும். விதை விதைத்தவன் நிச்சயமாக அறுத்தே தீருவான். வினை அறுத்தே தீருவான். உன்னை தாழ்த்தும் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் போட்டு அழுத்தி கொண்டே மனதை குப்பையாக்கி வைத்து விடாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், அமைதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக உறக்கம் கொள். அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களையெல்லாம் நினைத்துப்பார். அந்த நாட்கள் மீண்டும் வர வேண்டுமா என்று சிந்தனை செய்து பார். எது நடந்தாலும் நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. நடப்பது அனைத்துமே சாயப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நல்ல ஆசைகளையும் நல் ஆசைகளையும் நல் வாக்குகளையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத சிந்தனை உனக்கு எழவே வேண்டாம். நீ நினைக்கும் வெற்றியை அடைவதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன ஓட்டத்தோடு உன்னிடம் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து புரிந்து அவர்களுக்கு உதவி செய். அப்பொழுதுதான் உன் உதவி தகுதியானவர்களுக்கு சென்று அடையுமே தவிர தேவையில்லாதவர்களுக்கு உன் உதவி செல்லவே செல்லாது. நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன் பிள்ளையே. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு. நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் கருணையுள்ளவராகவும் உதவிக்கரம் நீட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிவிடாதே. மற்றவர்களையும் உன்னை போல் நல்லவர்களாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் உன் அருகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருத்தப்படாதே, வேதனைப்படாதே.
என்ன நடந்தாலும், யார் உன் அருகில் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் உறவை உதாசீனப்படுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றாலும், உன் மனதை காயப்படுத்தினாலும், ரணப்படுத்தினாலும், என்னதான் நிகழ்ந்தாலும், உன் சாயப்பா அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன். உனக்கு தேவையானதை கொடுப்பேன். உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் உயிரான என் குழந்தையை காப்பதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றியமைப்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, அதிசயங்கள் நடந்துவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு, வாய்விட்டு என்னிடம் வந்து சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றங்களையும் நான் உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். மங்கள நேரம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக அதை வரவேற்க தயாராக நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை உனக்கான விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகட்டுகளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. நாளைக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்ல தயாராக ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நடத்திவிட்டீர்கள் என்று நீயே சந்தோஷமாக சொல்லும் அந்த நல்ல நிகழ்வு நாளை நடைபெறப் போகிறது. என் ஆலயத்திற்கு வரப்போகிறாய். சந்தோஷமாக வரப்போகிறாய். கண்ணீரோடு அல்ல, ஆனந்தமாக, ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய். நிம்மதியாக இரு. உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. உன் துயரமெல்லாம் விலகி போகும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். என்னை உன் தந்தையாக நினைத்துக்கொள். உன் தாயாக நினைத்துக்கொள். அனைத்துமாக நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு வாரி வாரி வழங்குவேன். நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தெரியும். உன் அழுகைக்கான முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன். உன் மனக்கலக்கத்தையும் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த நேரம் முதல் உனக்கு நல்ல நேரம் துவங்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உடைந்து விடாதே. உன்னை உறுதியுடையவனாக மாற்றிவிடு. உன் மனதை மிக மிக உறுதியுள்ளவனாக மாற்றிக் காட்டு. இந்த விடியல் உனக்கானதான விடியலே. நீ நினைத்தது அனைத்துமே நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத கலக்கம் எதற்கு? உனக்கான ஒரு பெரும் உதவி, பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷ நிகழ்வு, இனிப்பான ஆனந்தமான செய்தி எல்லாமே உன்னை சேரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் மனவேதனையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ மனமுருகி என்னிடம் வேண்டியதை நிறைவேற்ற நான் தீர்மானித்து விட்டேன். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். திடீரென ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். சந்தோஷமாக இரு. நிம்மதியாக இரு. என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்துவிட்டு பின் கண் கலங்கலாமா? எல்லாம் பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? மனம் தளராதே. இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதே நடக்கும். நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். நீ சிரிக்கும் பொழுது நானும் அதற்கான மகிழ்ச்சியோடு உன்னை பார்க்கிறேன். அதே நேரத்தில் நீ வருத்தப்பட்டால் என்னுடைய மனமும் சேர்ந்து வலிக்கிறது. என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ உன்னுடைய உண்மையான சந்தோஷம், உண்மையான சிரிப்பை மறந்துவிட்டு பெயருக்காக வாயளவில் மற்றவர்களுக்காகவே சிரித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னுள் ஏன் இந்த குழப்பமும் கவலையும்? சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே சரியாக நிகழவில்லை. நான் ஒன்று நினைத்தால் வேறு ஒன்று என் வாழ்வில் நடக்கிறது என்று வருத்தத்தோடு என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறாய்.
கவலைப்படாதே என் பிள்ளையே, வருத்தப்படாதே. நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அப்பாவின் ஆசை. ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை சர்வ நிச்சயமாக உனக்கானதே. உனக்கான விடியலே. நாளை சூரிய உதயம் சர்வ நிச்சயமாக உனக்காகவே உதிக்கும். பயம், விரக்தி, கோபம், பொறாமை இவை அனைத்துமே உன்னுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவை உன்னிடத்தில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைக்கும் தேவையில்லாத எண்ணத்திற்கும் உன் மனதில் வழிவகுத்துவிட்டு அந்த நேரத்தை வீணடித்து விடாதே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம், துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இது அனைவருக்கும் சமமே. நீ மட்டும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன் அடுத்த வேலையை நீ செல்ல, அந்த வேலையில் உன் கவனத்தை செலுத்த நீ முற்படுவதுதான் அனைத்திற்குமே நல்லது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயிபாபாவாகிய என் அப்பா என் கூடவே இருக்கிறார் என்ற உறுதியை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதுவுமே நிரந்தரமல்ல. இங்கு ராஜாக்கள் கூலியாக ஆவதும் கூலிகள் ராஜாக்களாவதும் உலக இயல்புதான். வாழ்க்கையே அவ்வளவுதான் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கோ தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். அனைத்து ரூபத்திலும் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் உன் மனக்குழப்பத்தாலும் என் வாக்கை, என்னுடைய உணர்வை, என்னுடைய பிம்பத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் நீ நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நான் உனக்கு கூறும் அறிவுரையெல்லாம் நீ தவற விட்டுவிட்டு பின் என்னிடமே ஓடி வந்து என் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூறுங்கள் சாயிநாதரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கதறுகிறாய். உன் வாழ்க்கையில் உன் சாயி தேவாவின் பரிமாணங்கள் எல்லா திசைகளிலும் இருக்கும். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இன்று நீ அதை உணர்ந்தாய். யார் மூலமாகவும் உனக்கான வழிகளை நான் தேர்வு செய்து கொடுப்பேன். அதைதான் இன்று நீ உணர்ந்திருக்கிறாய். யாரையும் முகத்தை பார்த்து எடை போடாதே. அது மிகவும் தவறான செயல். நீ ஒருவரை அப்படி நினைத்தாலென்றால் உன் சாயி தேவா முற்றிலும் அதை சிறிது நேரத்தில் நீ நினைத்தது தவறு என்று நான் உனக்கு உணர்த்துவேன். யாரையும் மிக சுலபமாக, மிக சாதாரணமாக எடை போட்டு விடாதே. உன்னை விட அதிக பலசாலிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை விட உன் எண்ணங்களுக்கு மிக குறைவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னை போல் அனைவரையும் சமமாக எப்பொழுதும் எண்ணி விடாதே. வாழ்க்கையில் நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று இருக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இரு. அதை நீ செய்தால் உன் செய்கையை உன் சாயப்பா விரும்பி நேசிப்பேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் விட்டுவிடு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ சிந்திக்கவும் முடியும். முடிந்ததை நினைத்து, வந்ததை நினைத்து வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டுமே உட்கார்ந்திருந்தால் எதையுமே தீர்க்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது.
எல்லோருக்குமே கஷ்டம் வரத்தான் செய்யும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இன்பமும் துன்பமும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழவும் முடியாது, மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்டது, அவரவர் என்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவரவர்க்கு வந்துதான் சேரும். அனைத்து விஷயங்களிலும் உன்னை காப்பாற்ற, அனைத்து விஷயங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நானும் போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நிம்மதியோடு உறங்கு. இதுவரை தூக்கத்தை தொலைத்திருந்த உன் கண்கள், நிம்மதியை துளைத்திருந்த உன் மனது இன்று இரவு இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடு, தவறு ஏதும் இல்லை. ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துமாறு எந்த ஒரு சொல்லையும் சொல்லிவிடாதே. ஏனென்றால் அவர்களுக்குள் இருப்பதும் மனதுதானே, அதுவும் லேசான மனம்தானே. நீ கூறும் சொற்கள் அவர்கள் மனதை காயப்படுத்திவிட்டால் அது உன் வாழ்க்கைக்குதான் கஷ்டமாகிவிடும். உனக்கு அந்த வேதனையை யாராவது கொடுத்தால் உன் மனம் எவ்வளவு புண்படும் என்பதை நினைத்துப்பார். அதை நினைத்து பார்த்தாலே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாமாட்டாய். உன்னை ஒதுக்கும் உறவுகளை நீ மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்வும் நாளை விருட்சமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில் உன்னை ஒதுக்கிய உறவுகளும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உன்னுடைய தோல்விக்கு பின்னால் நீ ஒருவர் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது மட்டுமல்லாமல் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பெற்ற 1000 வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய மற்றவர்களின் பிரார்த்தனையே நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா? உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னை இயக்கிக் கொண்டிருப்பவன் நானாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான பாதையில் நிச்சயமாக நான் உன்னை கூட்டி செல்வேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய், சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். நாளை விடியலில் எதிர்பாராத ஒரு அற்புதம் நிகழத்தான் போகிறது. நீ என்னிடம் வந்து நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். நாளை முதல் என்னுடைய திட்டம் உனக்கு புரியத்தான் போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஓடி போகாதே. வாழ்க்கையில் நீ வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் சில பல பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுவது போல் உனக்கு வந்திருக்கும் இந்த அவமானங்கள், புறக்கணிப்புகள், அவமரியாதைகள், வேதனைகள் எல்லாமே உன் வெற்றிக்கான படிகளாகவே இருக்கும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நீ சகித்து கொண்டு புறக்கணித்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பின்னாலேயே நீ ஓடிப்போடிக் கொண்டிருந்தால் நீ முன்னேறும் காலம் உனக்கு தடைப்பட்டு விடுமல்லவா? எனவே சில சமயம் அனைத்தையும் சகித்துக்கொள். சில சமயம் அதை புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு பின்னால் இருந்து கொண்டு நீ இப்படி வாழ்கிறாயே, உன் வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக வாழ்கிறாயே என்று உன்னையே பற்றி புறம் பேசுபவர்கள் வார்த்தைகளை விட்டுவிடு. காதில் வாங்கி கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்காக மாற்ற எண்ணாதே. ஏனென்றால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களெல்லாம் உனக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே.
ஓடுவதை அவர்கள் சொல்வதற்காக, அவர்கள் பேச்சிற்காக நீ நிறுத்தினாயென்றால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் உன் வாழ்வில். உன் வாழ்வு அப்படியே தேங்கிவிடும். எனவே குழந்தையே, எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, முயற்சித்துக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை நீ எட்டிப் பிடிப்பாய் மிக சுலபமாக. நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னை பேசுபவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டு புறம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் அங்கேயே தேங்கி நின்று கொண்டே இருக்கட்டும். முன்னேறிக்கொண்டே இரு. அவர்கள் கூறுவதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீ பின்னோக்கிதான் செல்ல வேண்டும் குழந்தையே. நீ பின்னோக்கி சென்றால் அவர்கள் இடத்திலேயே நீ நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். பின் வாழ்வில் நீ முன்னேறப் போகும் பாதையே உன் கண்களுக்கு தெரியாது. எனவே குழந்தையே, எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்லலாம். வா குழந்தையே. குழந்தையே, நான் கூறுவதை கேள். என்னுடைய வாக்குப்படி உன் வாழ்வில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிகழும். இதை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீ மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். ஒரு ஊரில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் அந்த குருவை தரிசிப்பதற்காக ஒரு இளைஞன் வந்தானாம். அப்பொழுது அந்த குருவை பார்த்தவுடன் அந்த இளைஞன் கதறி அழ ஆரம்பித்து விட்டானாம். அதை பார்த்த குரு அந்த மனிதனிடம், ஏனப்பா அழுகிறாய்? உன்னுடைய கவலைகள் எதுவானாலும் என்னிடம் கூறு என்று கூறினாராம். உடனே அந்த இளைஞன், குருவே, என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. எடுத்தது எல்லாம் தோல்வியில்தான் முடிகிறது. என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே போய்விடும் போலிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுக்க ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள் என்று கூறினானாம். அதை கேட்ட அந்த குரு புன்முறுவலோடு அந்த இளைஞன் கையில் ஒரு குவளை நீரையும் மற்றும் ஒரு கையில் ஒரு குவளை உப்பையும் கொடுத்தாராம். இந்த குவளையில் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த உப்பை விட்டு அந்த நீரை அருந்து என்று கூறினாராம் அந்த குரு. அவன் குரு சொன்னது போல் அந்த உப்பை தண்ணீரில் விட்டு அதை அருந்தினான். 2 மடக்குக்கு மேல் அவனால் முழுங்கவே முடியவில்லை. உடனே குருவிடம், என்னால் முடியவில்லை என்று கூறினான். உடனே குரு மீண்டும் ஒரு குவளை உப்பை கொடுத்து, இதோ பக்கத்தில் தெரிகிறதே அந்த நதி, அதில் இந்த உப்பை கரைத்து அந்த நீரை அருந்து என்று கூறினாராம். அவனும் அதே போல செய்தான். அந்த உப்பை அனைத்தையும் நதியில் கரைத்தான். அந்த நதியின் தண்ணீரை குடித்தான். போதுமான அளவு தண்ணீரை குடித்ததும் தாகம் தீர்ந்ததும் அவன் குருவிடம் வந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு அவரிடம் கூறினான், நான் உன்னிடம் கொடுத்தது ஒரே அளவு உப்பைதான். ஆனால் முதல் முறை உன் கையில் குவளையில் கொடுத்தது மிக சிறிய அளவுள்ள நீர். அதனால்தான் அந்த உப்பின் அளவு, உப்பின் கரிப்புத்தன்மை அதிகமாக உனக்கு தெரிந்தது. ஆனால் நதியில் இருந்ததோ அதிகமான நீர். அதில் உப்பின் கரிப்பு சுவை உனக்கு தெரியவே இல்லை. இது போலத்தான் இளைஞா, வாழ்க்கையும். மனது இப்பொழுது குவளை தண்ணீர் போல் இருக்கிறது. அதனால்தான் உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உனக்கு மிக பெரியதாக தெரிகிறது. எப்பொழுது உன்னுடைய மனது நதியைப் போல் அகலமாக விரிவடைகிறதோ அப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு பொருட்டாக கூட தெரியாது என்று அந்த குரு அந்த இளைஞனிடம் கூறினார். அந்த குரு சொன்னது அந்த இளைஞனுக்கு மட்டுமில்லை குழந்தையே, உனக்கும் சேர்த்துதான் என்பதை புரிந்து கொள்.
அது வரும் வரை உன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக போராடு. போராடிக் கொண்டே இரு. வெற்றி உனதாகட்டும்.